ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஆர்டி என்பிசி அகாடமி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். தமிழில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகள் ஸோ கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 100 கொஷின்ஸாக இருக்கட்டும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 100 கொஷின்ஸ்லேயே இருக்கட்டும், அல்லது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்சி பிசியில் இருக்கக்கூடிய 10 கம்பல்சரி கொஷின்ஸ் கேட்பாங்க. தமிழில் இருந்து சைக்காலஜியில் இருக்கக்கூடிய 10 தமிழ் கொஷின்ஸில் ஒரு கொஷின்ஸ் ஓரெழுத்து ஒரு மொழிகள் பற்றி கேட்பாங்க. அதாவது சொல்லும் பொருளும் அல்லது எதிர் சொல் அறிக்கை அப்படி சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா. அதில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நிறைய ஓரெழுத்து ஒரு மொழிகள் வரும். ஸோ இப்போ நம்ம தமிழில் இருக்கக்கூடிய மொத்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை, ஸோ அது எங்கே இருக்குது, அதோடைய பொருள் என்ன அப்படி சொல்லி மொத்தமாக ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் ஸோ நன்னூலில் பவநந்தி முனிவர் சொல்லியிருப்பாரு 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது நன்னூல் அப்படின்றது ஒரு இலக்கண நூல் தான். ஸோ நன்னூல் அப்படின்ற இலக்கண நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவநந்தி முனிவர். அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா தமிழில் மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஈ, பூ, கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள். ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஸோ ஈ அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம், பூ அப்படின்னா மலை அப்படின்னா மலர் அப்படின்னு அர்த்தம், கை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த ஒரு எழுத்தே ஒரு பொருளை தருதுங்க இல்லையா. அதாவது இப்போ கொடு அப்படின்னா 2 எழுத்து வருதுங்களா, அதுவே ஈ அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து தான். அந்த ஒரு எழுத்து மட்டுமே நின்று ஒரு பொருளை கொடுக்குது அப்படின்னா அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் பவநந்தி முனிவர் வந்து நன்னூலில் குறிப்பிட்டிருக்கும்போது பார்க்கும்போது 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது. பட் நம்ம வந்து இப்போ அன்றாட வாழ்க்கையில் நிறைய யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் அதெல்லாம் வந்து கொஷின்ஸில் கேட்க மாட்டாங்க. இதில் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ புக் வைஸ் பார்க்கும்போது தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது. அதில் 40 நெடில் எழுத்துக்கள், 2 குறில் எழுத்துக்கள். ஸோ அதை நம்ம என்னென்ன எப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ வந்து தமிழில் மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவநந்தி முனிவர். எதில் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நன்னூலில் சொல்லியிருப்பாரு. ஸோ ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்கல்ல, இதில் வந்து 40 சொற்கள் வந்து நெடில், நோ, தூ அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சொற்கள் மட்டும் குறில். ஸோ பார்ப்போம் வாங்க ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆ அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான் நிறையா இருக்கும். ஆ அப்படின்னா பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதகுநீர் தாங்கும் பலகைன்னு சொல்லுவாங்க, கா சோலை. ஸோ இதெல்லாம் ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். கா சோலைன்னு இருக்கா, சேர்த்து படிங்க காசோலை, செக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ காசோலை. ஸோ அப்போ கா சோலை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். கூனா பூமின்னு அர்த்தம், கை ஒழுக்கம், கோ அரசன். ஸோ இந்த கோ அரசன்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்லேருந்து படிச்சிருப்பீங்க, 6லேருந்தே படிச்சிருப்பீங்க. ஸோ கோ அரசன். சா அப்படின்னா இறந்து போ, சாதல் அப்படி சொல்லுவோம்ல. சா அப்படின்னா இறந்து போ. சி அப்படின்னா இகழ்ச்சி. ஸோ இகழ்ச்சிக்கு சி அப்படின்னுவாங்கள்ல. ஸோ சேனா உயர்வு. சோ அப்படின்னா மதில் அப்படின்னு அர்த்தம். தானா கொடு. ஸோ ஒரு விஷயத்தை எனக்கு இந்த பேனா தா, ஸோ அந்த இது தான்னு சொல்லுவோம்ல. தா அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம். தீனா நெருப்பு தெரியும் எல்லாருக்குமே. தூனா தூய்மை. ஸோ தூ. ஸோ தூனா தூய்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேனா கடவுள். தை தைத்தல். ஸோ அது எனக்கு தச்சு கொடு, அது தை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ தைனா தைத்தல். ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நானா நாவு அப்படின்னு அர்த்தம். நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை. ஸோ நம்ம சொல்லுவோம்ல, நீ ஏன் இது கேட்குற, ஸோ நீ அப்படி சொல்லி சொல்லுவோம்ல. நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை அப்படின்னு சொல்லுவோம். நேனா அன்பு. நை அப்படின்னா இழிவு. நோ அப்படின்னா வறுமை. பா அப்படின்னா பாடல். பூனா மலர் தெரியும். பே மேகம். பை இளமை. போ சொல். சாரி ஃபார் தட். போ அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லுவோம்ல. போ அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம். மா அப்படின்னா மாமரம். ஸோ எல்லாருக்குமே தெரியும். மீ வான் அப்படின்னு அர்த்தம். மூ அப்படின்னா மூப்பு. மே அப்படின்னா அன்பு அப்படின்னு அர்த்தம். மை அஞ்சனம். மோ மோத்தல். யா அகலம். வா அழைத்தல். ஸோ இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம்ல. ஸோ வா அப்படின்னா அழைத்தல். வீனா மலர். இதுவுமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வி அப்படின்னா மலர். வை அப்படின்னா புல் அப்படின்னு அர்த்தம். வவ் அப்படின்னா கவர். ஸோ இப்போ பார்க்கக்கூடிய 2 இந்த நோ அப்படின்னா நோய், து அப்படின்னா உன். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா குறில்ல வரும். மீதி 40மே பார்த்தீங்கன்னா நெடில் வரக்கூடியது. ஸோ வாங்க திரும்ப ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஆ அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம். ஈனா கோடு. ஊ அப்படின்னா இறைச்சி. ஏ அப்படின்னா அம்பு. ஐனா தலைவன். ஸோ இதுவுமே நான் இதில் கேட்டது தான். ஸோ ஐனா தலைவன். ஓ அப்படின்னா மதகுநீர் தாங்கும் பலகை. கா அப்படின்னா சோலை, காசோலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூ அப்படின்னா பூமி. கை ஒழுக்கம். கோ அரசன். சா அப்படின்னா இறந்து போ அப்படின்னு சொல்லுவாங்க. சாதல் தெரியுங்களா. சா அப்படின்னா இறந்து போ. சி அப்படின்னா இகழ்ச்சி. ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். சி இகழ்ச்சி.
சே உயர்வு, சோ மதில், தா அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம், தீ நெருப்பு, தூ அப்படின்னா தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை உரிமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம், மா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ மோத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், வவ் அப்படின்னா கவர். இப்போ ஒரு நாய் வந்து வவ்வுன்னு கடிக்க வருதுன்னு சொல்லுவாங்க, நம்ம கவர வருதுன்னு சொல்லுவாங்களா, அப்போ வவ் அப்படின்னா கவர், நோ அப்படின்னா நோய், து அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளில் குறியில் வரக்கூடியது ரெண்டே ரெண்டு தான். அது நோ, இன்னொன்று து. ஸோ அதனால் நாம வச்சுக்கலாம் ஈஸியாக. நோ அப்படின்னா நோய் அப்படின்னு அர்த்தம், து அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம். மீதி இருக்கக்கூடிய 40மே பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள்னு சொன்னாங்களா, அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளில் உயிரெழுத்துக்கள் எத்தனை, மகர வரிசை, தகர வரிசை, நகர வரிசைலாம் எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேல எடுக்கிறீங்க அப்படின்னா கேல மொத்தம் எத்தனை வார்த்தை வருது. ஸோ கா கா கி கி கு கு கை கை கே கே கவ் எக்கன்னு வருதுல்ல. இப்போ இந்த 18 எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா படிக்கிறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதேமாதிரி இந்த அகர வரிசை காணாச்சானா இருக்குல்ல, அந்த ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பொதுவாக ஒன்று ஒன்றா படிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி மறந்துடுவீங்க. 42மே ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. ஸோ அகர வரிசையில் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்காக ஈஸியாக 42 ஓரெழுத்து ஒரு மொழியுமே ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் ஓரெழுத்து ஒரு மொழிகளில் உயிரெழுத்துக்கள் எத்தனை வருது, அதுவும் என்னென்ன எழுத்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் மொத்தம் 6 தான் வருது. ஸோ ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. ஸோ ஆ அப்படின்னா பசு, இ அப்படின்னா கொடு, உ அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம், ஏ அப்படின்னா அம்பு, ஐனா தலைவன், ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு அர்த்தம். மகர வரிசையை பொறுத்த வரைக்கும் மா, மீ, மூ, மே, மை, மோ அப்படின்னு சொல்லிட்டு 7 வருது. சாரி ஃபார் தட். 6 வருது. மானா மாமரம், மீனா வான், மூனா மூப்பு, ஸோ மைனா அஞ்சனம், மோனா மோத்தல், மேனா அன்பு. ஸோ அப்படி பார்க்குறப்ப 6 வருது. தகர வரிசையில் 5 வருது. ஸோ தானா கொடு அப்படின்னு அர்த்தம், தீனா நெருப்பு, தூணா தூய்மை, தைனா தைத்தல். ஸோ பகர வரிசையில் 5 வருது. ஸோ தகர வரிசையில் 5, பகர வரிசையில் 5, நகர வரிசையில் 5 தான் வருது. ககர வரிசையில் 4 தான் வருது. ஸோ கானா காசோலை, கூனா பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன். சகர வரிசையில் சேம் 4 தான் வருது. சானா இறந்து போ, சீனா இகழ்ச்சி, சேனா உயர், சோனா மதில். ஸோ வகர வரிசையில் சேம் 4 தான் வருது. யகர வரிசையில் யா ஒன்றே ஒன்று தான் வருது. யா அப்படின்னா அகலம் அப்படின்னு அர்த்தம். குறில் எழுத்தை பொறுத்த வரைக்கும் நோ, து. ஸோ இதுதான். ஸோ நல்லா பார்த்துங்க. இப்படி படிச்சிங்க அப்படின்னா மட்டுமே தான் உங்களால் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். நீங்கள் பொதுவாக ஒன்னொன்றையும் படிக்கிறீங்க, மாற்றி மாற்றி ஷஃபிள் பண்ணி படிக்கிறீங்கன்னா கம்பல்சரி மறந்துடுவீங்க. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழிகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் படிச்சுக்கோங்க. உயிரெழுத்து, மகர வரிசை, தகர வரிசை, அதாவது காணாச்சான வரிசையில் படிச்சுக்கோங்க. ஸோ அகர அகர முதல எழுத்து இருக்குங்களா, அகர வரிசை, அகர வரிசையில் படிச்சிங்கன்னா மட்டுமே தான் உங்களால் ஓரெழுத்து ஒரு மொழிகளை 42மே மனப்பாடம் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தவிர்த்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகள் நிறையவே இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் கொஷனில் கேட்க மாட்டாங்க. ஸோ நமக்கு நன்னூலில் பவணந்தி முனிவர் குறிப்பிட்டிருக்க 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் மட்டுமே தான் ஸ்கூல் புக் டேட்டாலேருந்து நமக்கு கேட்பாங்க. ஸோ அதனால் ஓரெழுத்து ஒரு மொழிகள்னால இவ்வளோ தான். ஸோ நீங்கள் வந்து ஒன்றா படிப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸில் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ 6 6 செட்டாக கொடுத்துருப்பாங்க, 5 5 சொல்லி ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது என்ன இவ்வளோ ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்கும். ஆனால் ஸ்கூல் புக்கில் கிளியர் டேட்டாக கொடுத்துருப்பாங்க. வெறும் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் மட்டும்தான் இருக்குது. அதில் 2 குரில், மீதி 40 நெடில் அப்படி சொல்லி சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அந்த 42மே என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மகர வரிசை, தகர வரிசை, நகர வரிசையில் இத்தனை வார்த்தை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருப்பாங்க தனியாக. ஸோ அதனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐபிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா பிரைவேட் நோட்ஸை விட ஸ்கூல் புக் மட்டுமே தான் பெஸ்ட்டானது. நீங்கள் பிரைவேட் நோட்ஸில் பார்த்தீங்கனாலுமே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி மட்டுமே தான் பிரைவேட் நோட்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிரைவேட் நோட்ஸை 2000 3000 கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்கூல் புக்கை வாங்குனீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை வச்சு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ, பிசி போன்ற எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நோட்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா குரூப் 4க்கு மட்டும், எஸ்ஐக்கு மட்டும், பிசிக்கு மட்டும் சொல்லி தனித்தனியாக தான் செப்பரேட்டாக தான் வைப்பாங்க. அந்த ஒரு புக்கை வாங்கினா மொத்த எக்ஸாம்ஸுமே அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் எந்த நோட்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் படிக்க போகிறீங்க, டிஎன்பிஎஸ்சிக்காக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஸ்கூல் புக் எடுத்து படிங்க. ஸ்கூல் புக்கில் அவ்வளோ கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு ஸ்கூல் புக்கில் வந்து நோட்ஸ் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து நான் இதில் எது இம்பார்ட்டன்ட்னு எடுக்கிறது, எதை நான் விட்றதுன்னு சொல்லி இதாக இருக்கும்.
ஸ்கூல் புக்கில் தனித்தனியாக எடுத்தும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது என்னென்னா ஒரு ஸ்டோரி பேசிஸில் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இப்போ எடுத்து யாராவது படிக்கிறீங்கன்னா பார்ப்பீங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு ஸ்டோரி வைஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் தான் நீங்கள் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்லி நீங்களே தான் அண்டர்லைன் பண்ணுற மாதிரி வரும். ஒரு சில தான் அவங்க பாக்ஸ் கொஷின்ஸ், புக் பேக் கொஷின்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது இல்லாத இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ரெட் லைனில் கொடுத்துருப்பாங்க. ரெட்டு க்ரீனில் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை தவிர்த்து நம்ம எதை படிக்கணும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி தெரியாது. அது இல்லாமல் லாஸ்ட் டைமில் இப்போ கடைசி டைமில் படிக்க போகிறேன், எக்ஸாம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, இதுக்கப்புறம் படிக்க போகிறேன் போது நீங்கள் ஸ்கூல் புக் இப்போ தான் எடுக்கிறீங்கன்னா வாய்ப்பே கிடையாது கவர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நான் படிச்சு நான் ஆன்லைன் பண்ணி வச்சிருக்கேன் போது ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ நம்ம சேனலில் சயின்ஸுக்கானது, சோஷியல் சயின்ஸுக்கான ஒன்லைனர்ஸ் 4000 பிடிஎஃப் கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ஒன்லைனர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதை பார்க்குறவங்க பாருங்கள், பிடிஎஃப் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கை படிங்க. ஸோ ப்ரைவேட் நோட்ஸை விட ஸ்கூல் புக்கை படிங்க. தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.